டெய்லி கேபிட்டலில் 1% ப்ராஃபிட் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ இன்றைக்கும் நான் வந்து கிராசிம் அப்படிங்கிற ஸ்டாக்கில் தான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1% இன்ட்ராடேயில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் கேபிட்டல்லேருந்து. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்ட்ரோலில் இருந்தேன். ஏன் இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் என்ட்ரி கொடுத்து ரொம்ப நாளாக பொசிஷனில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை வந்து கவர் பண்ணுவேன். ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ரொம்ப டவுன்ஃபால் வருது. ஸோ இருந்த ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டில் போயிடுச்சு, ரொம்ப அடி வாங்கிருச்சு. அதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அது எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சரி கொஞ்ச நாளாக வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக்ஸை வந்து ஃபைன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே ட்ரேடராகவே மாறிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கிராசிம் வந்து ஸ்டாக் எடுத்திருந்தேன். ஸோ போட்டிருந்த ஸ்டாப் லாஸும் வந்து இப்போ எக்ஸிட் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். ட்ரேடை வந்து மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.